அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்இபி 2025 எல்லாருமே கேட்கக்கூடிய என்னன்னா, டிப்ளமோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேகன்சி வருமா சார்? ஸோ அறிவிப்பு வந்தா எப்போ வரும், அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களோட சிலபஸ் என்ன, ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்னு தெரியணும்ல. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்ற டீடைல்ஸை நம்ம உங்களுக்கு A to Z எல்லாமே சொல்ல போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா இதோட சிலபஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல என்ன பண்ணிருக்கோம், அப்டேட் பண்ணிருக்கோம். தயவு செய்து போய் பாத்துருங்க, சரிங்களா? டிஎன்இபி 2025 சிலபஸ் சொல்லி அப்டேட் பண்ணிருக்கோம், பின் பண்ணிருக்கோம் டெலிகிராம். தயவு செய்து போய் பாருங்க. மறக்காம இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. இன்னும் உங்களுக்கு மே மாசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், அதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஎன்இபி வந்து டிஎன்பிசியில தான் எடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்ற பேஜ்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கடைசியில கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுல டிப்ளமோ ஐடிஐ லெவல், அதுல பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ லெவல் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ பேப்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பேப்பர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது, உங்களுக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல். அந்த டெக்னிக்கல்ல தான் என்ன வருது, இபி டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேகன்சியை கொடுக்க போறாங்க, சரிங்களா? ஸோ அது என்னென்ன வேகன்சிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இபி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பவர் கார்பரேஷன்ஸ்ல இருந்து தான் இப்போ எடுக்க போறாங்க முக்கியமா, சரிங்களா? டேஜன்கோ வந்து தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றதுல இருந்து தான் எடுக்க போறாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு நீங்க யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, யாரு இங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள். இந்த டிஎன்இபில வரக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிபிள் எலிஜிபிள். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் இசி எலிஜிபிளா இல்லையான்னு. ட்ரிபிள் எலிஜிபிள், இசி எலிஜிபிள், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலிஜிபிள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எலிஜிபிள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலிஜிபிள். ஸோ அதுக்குண்டான சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, தனித்தனியா. இங்க பாருங்க, எலக்ட்ரிக்கல் அது வந்து 446, சரிங்களா, 446. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்னா 447. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னா 400. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு சிலபஸ் 448. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜினா 453 நினைக்கிறேன். எஸ், 449. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா 453. ஸோ இந்த மாதிரி வரிசையா எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கோடை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க இப்ப கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கீங்க, கம்ப்யூட்டர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து இந்த சிலபஸை பார்க்கணும். இல்ல சார் நான் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த சிலபஸை பார்க்கணும். எலக்ட்ரானிக்ஸ்னா இந்த சிலபஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனி சிலபஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த சிலபஸ்ல இருந்து இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சிலபஸ் அடிப்படையில உங்களுக்கு ஸ்டடி பிடிஎஃப் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸும் நம்ம என்ன, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பேட்சஸும், நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுவோம். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தொடர்ந்து நம்ம ஆர்எல் அகாடமி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஆர்எல் அகாடமி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போன தடவை எல்லா மெட்டீரியலுமே கொடுத்தோம். ஸோ இந்த தடவை நம்ம கண்டிப்பா கொடுப்போம். ஸோ எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் ஆன்லைன்ல நீங்க எங்க இருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்டேட்டட் மெட்டீரியல், தமிழ் சிலபஸ், ஸோ இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். மெக்கானிக்கல் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க ஒவ்வொரு புக்கோட பிடிஎஃபோட லிங்க்லையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம். தயவு செய்து வேணுங்கிறவங்க இப்ப இருந்தே படிங்க, தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சார் நோட்டிபிகேஷன் எப்ப சார் நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப முக்கியமானது. எப்ப நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர். இதுல டிப்ளமோ ஐடி லெவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இது எப்ப, ஜூன் மாசம் 13ஆம் தேதி நோட்டிபிகேஷனும் ஆகஸ்ட் மாசம் கடைசியில வந்து உங்களுக்கு எக்ஸாமும் நடக்கும், சரிங்களா? அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே வந்துருச்சு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்
மே ஜூன் ஜூலை, ஜூன்ல வந்து நோட்டிபிகேஷன், ஜூலை ஆகஸ்ட், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ன்றப்ப 4 மாசம் தான் இருக்கு. ஸோ தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வருமா வராதான்ற கேள்வி எல்லாம் வேணாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் வந்துருச்சு, என்ன சிலபஸ்ன்னு தெரியறப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அதை வந்து நம்ம பக்காவா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அறிவிப்பு எப்போ வரும் தெரிஞ்சிச்சு, எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வேலை என்னன்னா படிக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்து வருமா வராதா இந்த கேள்வியே கேட்காம நீங்க என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். தொடர்ந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள தமிழ் எப்படி படிக்கிறது, அதுக்கு ஒரு பிளான், ஸ்டடி பிளான் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, மே மாசம் ஃபுல்லாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படி, அதே மாதிரி கிளாஸஸும் ஃப்ரீயாவே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்த தெரிவிச்சிருங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.